எல்லாருக்கும் வணக்கம். அரட்டை ஸ்குவாட் அசம்பிள் ஆயிட்டோம். முதலாளி நான் ஐபிஎல் ஒரு ஸ்குவாடா பார்த்துட்டு இருக்கோம். இந்த டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ் ஆர்சிபி, அந்த ஆர்சிபி தான் திருப்பி சின்னசாமிக்கே வந்திருக்காங்க. ஜெயிச்ச இடத்துக்கே டீமை பத்தி பார்ப்போம். எப்பவுமே வந்து டோர்னமெண்ட் ஜெயிச்சுட்டு அடுத்த சீசன் பி ஆல்வேஸ் வெரி சேலஞ்சிங். ஸோ அந்த சீசன் அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸ்குவாடை நான் படிக்கிறேன், அப்புறம் வில் டேக் இட் ஃப்ரம் தேர். ரஜத் பட்டிதார், த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் மென்ஸ் ஆர்சிபி கேப்டன், கப்பு அடிச்சு கொடுத்த அந்த கேப்டன். ஜார்டன் காக்ஸ் எக்ஸைட்டிங் ப்ராஸ்பெக்ட். டிம் டேவிட், அவர் இன்ஜுரியிலேருந்து வந்து ஒரு ரன் கூட இந்த வேர்ல்ட் கப்பில் அடிக்காமல் அப்படியே போயிட்டாரு. ஐபிஎல்லாவது அவர் பெர்ஃபார்ம் பண்ணுறாரா அப்படின்னு பார்க்கணும். விராட் கோலி, த கிங் கோலி, வந்து இந்த வாட்டியும் வந்து கம்ஸ் இன் ஸ்டார்டட் ப்ராக்டிஸ், அதுவே ஒரு பெரிய இது. ஸோ இஸ் இன் வெரி குட் ஃபார்ம். முன்னாடி இந்த சீரீஸ்லாம் பயங்கரமாக அடிச்சாரு. ரெஸ்யூம் ப்ராக்டிஸ். தேவதத் படிக்கலும் வந்து வண்டியாக ரன் அடிச்சுட்டு ஐபிஎலுக்கு வந்திருக்காரு. ஃபில் சால்ட் ஃபார்ம் அவர் சைடில் இல்லை. பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாருன்னு. ஜிதேஷ் சர்மா, இந்தியா இந்த வேர்ல்ட் கப் மிஸ் அவுட் பண்ணதே ரொம்ப அன்லக்கி அப்படின்னு நிறைய பேர் நினைச்சாங்க. ஆல் செட் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப். ஜேக்கப் பெத்தல், அந்த செஞ்சுரி அடிச்சதுலேருந்து எல்லாருடைய பிளேயிங் லெவன்லையும் இருக்கிற அந்த ஜேக்கப் பெத்தல், இந்த டார்கேரியன். அதுக்கப்புறம் கனிஷ்க் சௌஹான் ஆல்ரவுண்டர். வெங்கடேஷ் ஐயர் உள்ள வந்திருக்காரு. அவர் உள்ள ஸ்குவாடுக்குள்ள வந்துட்டாரு, டீமுக்குள்ள வருவாரா அப்படின்னு தான் பார்க்கணும். விஹான் மல்ஹோத்ரா இருக்காரு, குரூனல் பாண்டியா இருக்காரு, மங்கேஷ் யாதவ் இருக்காரு, ரொமாரியோ ஷெப்பர்டு லேட்டா வருவாருன்றாங்க. நான் வருவாரா என்ன கரெக்டா வந்துருவாரான்னு தெரியல. அபிநந்தன் சிங் இருக்காரு, சாத்விக் தேஸ்வால், ஜேக்கப் டஃபி, ஜாஷ் ஹேசல்வுட் 2.0 அப்படின்னு சொல்ற ஜேக்கப் டஃபி. அவர் வந்து இல்ல அல்சாரி ஜோசப் 2.0 நம்ம வெயிட் பண்ணா தெரிஞ்சிடும். ஜாஷ் ஹேசல்வுட் போன வாட்டி பண்ண மாதிரி இந்த வாட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த ஒரு மெடிக்கல் சர்டிஃபிகேட் கொடுத்து போர்டிங் பாஸை போட்டு அனுப்பிச்சு வைக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சிடும் ஒரு 1 வீக்குள்ள. புவனேஸ்வர் குமார் இருக்காரு, விக்கி ஆஸ்வால், ரசிக் சலாம், சுயாஷ் சர்மா, ஸ்வப்னில் சிங். அந்த ராசிக்காக வச்சுக்கிட்டே இருக்காங்க ஸ்வப்னில் சிங்கையும். நுவான் துஷாரா, யாஷ் தயால். ஐ டோன்ட் திங்க் இஸ் கோயிங் டு ஃபைண்ட் அ பிளேஸ் இன் த ஸ்குவாடு. நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த டீமை பத்தி சொல்லுங்க. இல்லை, சாம்பியன் டீம் அவங்க ஆக்ஷன்ல பெருசா வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை. பேக்கப்ஸ் மட்டும் எடுத்துக்கிட்டாங்க தேவையான அளவுக்கு. அதுவும் அவங்க ஸ்கவுட் பண்ணி எடுத்தது தான் அந்த மங்கேஷ் யாதவ். மற்றபடி சேம் கோர் டீமோட அப்படியே போகலாம், அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இல்லை. போன தடவை மெகா ஆக்ஷன்ல அவங்க ஆசைப்பட்ட வெங்கடேஷ் ஐயரும் அவங்க திருப்பி இந்த தடவை எடுத்துட்டாங்க. அது வெங்கடேஷ் ஐயர் எடுத்தாலும் அவர் நிறைய பேர் அவர் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. பட் அவர் டொமஸ்டிக் ஃபார்ம் வந்து அந்த அளவுக்கு ஆன் பேச்சஸா தான் இருந்துச்சு. அந்த எல்லா இடத்துலயும் கன்சிஸ்டன்டாவும் இல்லை. அதுவும் ஸ்மாட்லாம் சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. அப்படின்றப்ப அவர் எப்படி அந்த அளவுக்கு பி சக்சஸ்ஃபுல்லான்னு எனக்கு தெரியல. ஸோ மோஸ்ட் லைக்லி டு ஸ்டார்ட் வித் அப்படின்னா நம்ம வந்து அவங்க ஒரிஜினல் டீமோட அப்படியே போவாங்க டிட்டோ, எந்த சேஞ்சஸும் இல்லாம. அதுக்கப்புறம் தேவைப்பட்டா ஃபார்ம்ல இல்லை, இப்போ சால்ட் ஃபார்ம்ல இல்லை, இவர் படிக்கல் ஃபார்ம்ல இல்லை, ஏதாவது இன்ஜுரி அப்படின்னா தென் they'll bring in the changes தான் எனக்கு தோணும். சரி, ஒரிஜினல் ஃபார்ம்ல உங்களுக்கு ஹேசல்வுட் அவைலபிள் இல்ல, ஷெப்பர்ட் கொஞ்சம் ஒரு 2 மேட்ச் கழிச்சு வருவாருன்றாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? இப்ப துஷாரா கொண்டு வர வேண்டியதுதான். ஹேசல்வுட் மோஸ்ட்லி வந்துருவான்னு எதிர்பார்க்கிறோம். பட் ஆஸ்திரேலியா வந்து எப்பயுமே கடைசியில கொடுப்பாங்க. ஸோ ஒருவேளை வரல அப்படின்னா துஷாரா ஸ்டார்ட் இன் பிளேஸ் ஆஃப் ஹேசல்வுட். ஏன்னா டஃபி வந்து அவங்க பேஸ்க்கு எடுத்தாலும் ஐ டோன்ட் திங்க் இஸ் இன் அ கிரேட் ஃபார்ம். இந்த வேர்ல்ட் கப்லேயே காமிச்சிட்டாரு அவர். இன்னொரு வந்து ஷெப்பர்டுக்கு பதிலாக யூ கேன் ஸ்லாட் இன் பெத்தல். ஆனா அந்த எக்ஸ்பெக்ட் அந்த இது கொடுப்பாரா அப்படின்னா அவர் டவுன் தி ஆர்டர் வரதை விட இஸ் பெட்டர் பிளேயிங் அப் தி ஆர்டர். ஓகே, சால்ட் அஷோர் ஸ்டார்டரா மட்டும் நீ என்ன நினைக்கிற ஸ்குவாட பத்தின்னு ஃபர்ஸ்ட் சொல்லு, அப்புறம் சால்ட்ட பத்தி சொல்லுங்க. இல்ல ஸ்குவாட் வந்து ஆல்மோஸ்ட் சிமிலர் ஸ்குவாட் தான். பேக்கப்ஸ் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணிருக்காங்க. இன்னும் லுங்கி இங்கிடி அப்போ வந்து இருக்கிற ஃபார்முக்கு லுங்கி இங்கிடி இல்ல, டஃபி இன்னும் நல்லா பயங்கர வேர்ல்ட் நம்பர் T20 எடுத்துட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்தா அது would be like ஓகே டஃபியே இல்ல லுங்கியை வச்சிருந்திருக்கலாம்னு நினைப்பாங்க. பட் எனிவே அவர் தேர்ட் சாய்ஸா நான் பாக்குறேன். பட் ஈவன் துஷாராவும் பெரிய ஃபார்ம்ல இல்ல. டஃபி வந்து வேர்ல்ட் கப்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணல. ஒரு பிரைமரி இதுவா பிளேயரா இருந்து ஒரு 4 overs நிறைய மேட்சஸ் கம்ப்ளீட் பண்ணல. டெத் ஓவர்ஸ்ல இருந்தும் நீஷம் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன், அவருக்கு ஓவர் இருந்தோம். ஸோ அந்த இதுல தான் இருக்காரு. ஹேசல்வுட் இல்லைன்னா கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டா இருக்கும் அந்த பவுலிங் லைனப். புவனேஸ்வர் குமார் அவர் பீக்ல இருக்கும்போது வேற, இப்போ வந்து ஸ்டில் வெரி வெரி குட் பவுலரு. பட் ஹீஸ் நாட் கோன் ரன் பயங்கர நல்லா கன்சிஸ்டன்ட். இஸ் நாட் கோன் கோ 50 ரன் 60 ரன் போறது இல்லை. பட் நல்லா போடுவாரு. பட் சப்போர்ட் பவுலரா அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரு. இப்போ யாஷ் தயாரும் இல்லாம மங்கேஷ் அதை விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோ, இல்ல ரசிக் தாரு இது விளையாடுனா ஹேசல்வுட் இல்லைன்னா வீக் பவுலிங் லைனப் லுக்ஸ் வெரி வெரி வீக். ஐ மீன் ஆனா போனதெல்லாம் அவங்களுக்கு என்ன நல்லா நடந்துச்சுன்னா எல்லாரும் பயங்கரமாலாம் பெர்ஃபார்ம்லாம் பண்ணல. அவருக்கு வந்து எல்லாருமே ரொம்ப கொடுமையா ஆடும் போது குணல் பாண்டியா ஒரு மேட்ச் அடிச்சு கொடுத்தாரு.
மொத்தம் 100 ரன்ல அந்த ஒரு மேட்ச்ல மட்டும் 80 அடிச்சாரு. ஜிதேஷ் சர்மா எல்லாம் அவுட் ஆனப்போ ஒரு மேட்ச் வந்து செமையா அடிச்சு கொடுத்தாரு. லிவிங்ஸ்டன் ஒரு மேட்ச் வந்து 50 அடிச்சு கொடுத்தாரு. ஷெப்பர் ஒரு மேட்ச் 50 அடிச்சாரு. திண்டேவிட் அந்த மாதிரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க ஒரு மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாங்க. கன்சிஸ்டன்டா வந்து விளையாடுனது வந்து ஐ திங்க் கோலி கொஞ்சம் விளையாடுறதுனால சால்ட்டுமே ஒரு 400 ரன் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். 400 அடிச்சாரு. ஸோ ஆஸ் அ டீம் தே பெர்ஃபார்ம் வெரி வெல். அந்த மாதிரி தான் பாக்கணும். எல்லாரும் அவங்க ரோல பண்ற மாதிரி இருந்தா ஓகே. பட் ஸ்டில் பவுலிங் வந்து ஹேசல்வுட் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஒத்துக்கதான் இந்த ஹேசல்வுட்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து இந்த நீங்க விளையாடுறப்ப இந்த ஸ்டார் எடுத்தா கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு 4 ஓவர் வந்து கிவ்ஸ் சூப்பர் ஓவர் மாதிரி என்ன எக்கனாமிக்கா போறாரு. கிவ்ஸ் பிரஷர் வந்து பேட்ஸ்மேன் இவென்ச்சுவலா விக்கெட் எடுத்துறாரு. பவர் பிளேல 2 போடுறாரு. 11th 12th 13th ஓவர்ல ஒரு ஓவர் போடுறாரு. அப்புறம் டெத்ல ஒரு ஓவர் போடுறாரு. அது எஃபெக்டட் இட். இப்போ ஓகே தட்ஸ் ஃபைன். அவர் போன வருஷம் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. நடுவில் நல்ல ஃபார்ம்ல இருந்தாரு. பட் இப்போ ரிட்டர்ன் வரப்ப will he be able to replicate the ஃபார்ம்ன்றது இன்னொரு கொஸ்டின். இப்போ விளையாண்டாலும் வந்து அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இருப்பாரா? இப்போ பும்ரா வந்து கன்சிஸ்டன்டா போடுறாரு. ஹேசல்வுட் வந்து முன்னாடி ஆன் அண்ட் ஆஃப்ன்றதுனால தான் இஸ் பீன் த்ரூ வேரியஸ் டீம்ஸ். அந்த அளவுக்கு வாக்ஸ் இன்டு தி பிளேயிங் 11 அது எந்த டவுட்டும் கிடையாது. பட் அந்த அளவுக்கு கன்சிஸ்டன்டா அவர் பெர்ஃபார்ம் பண்ணுவாரான்னு கேட்கறேன். அதுவும் இன்ஜுரிக்கு அப்புறம், இவ்வளவு லாங் இன்ஜுரிக்கு அப்புறம். போன அக்டோபர்ல ஆச்சுன்னு நினைக்கிறேன் இன்ஜுரி. அக்டோபர்ல இருந்து இது வரைக்கும் வந்து அவர் அபிஷியல் இந்த கேமும் விளையாடல. ஸ்டில் இன் ரீஹேப் தான். ஸோ ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காங்க அது தெரியல. பட் லிட்டரலி லாஸ்ட் சீசன் சேம் திங் ரைட். 2 நாள் 3 நாள் முன்னாடி தான் அவர் வராரா இல்லைன்னா அதுக்கு முன்னாடி அவர் விளையாடல. வந்து அவர் கேட்டது வந்து இங்க வந்து தான் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்றேன் ஆஷஸ்க்கு. இது வந்து கரெக்டான ப்ரிப்பரேஷன்ஸ் 4 ஓவர் இங்க விளையாடுறது அப்படின்னு சொன்னாரு. அப்பயுமே வந்து மேட்ச் ப்ராக்டிஸ் இல்லாம தான் வந்தாரு. பட் ஆனா இப்போ கொடுக்குறாங்களா இல்லைன்னு தெரியல. இப்போ வந்து கொஞ்சம் டைட் இதுவாக தான் இருக்கு. பட் பாப்போம், அது க்ளோசர் டு இதுதான் தெரியும். பட் அவங்க வந்து அவங்களுக்கு இன்னொரு நியூஸ் தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க ப்ரிப்பரேஷன்ஸ் கேம்ப் எல்லாம் பார்த்தா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். பட் பெத்தல் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் சாய்ஸ் தான். பெத்தல் இப்ப இருக்கிற ஃபார்ம்ல சால்ட்டால பெத்தல் பெட்டர் ஃபார்ம்ல இருக்காரு. பட் அவங்க வந்து கொடுத்தது வந்து அந்த நியூ பால்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே 3 பால்ல 4 அடிச்சது, நம்பர் ஆஃப் 4s அந்த இதெல்லாம் பார்த்தா தெரியும். ஸோ ஐ திங்க் தே வில் ஸ்டார்ட் வித் சால்ட் அண்ட் கோலி தான், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் என்ன நடக்குதோ இல்லையோ. பட் தே வில் கிவ் ஹிம் ஒரு 5 to 6 மேட்சஸ் கொடுப்பாங்க. அதுக்கப்புறமும் இதே ஃபார்ம்ல இருந்தாங்கன்னா பெத்தல் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுவும் இல்லாம ஷெப்பர் பதில் சொல்றது ஓகே. பட் எனக்கு தெரியல, அது சொன்னா படிக்கலாட வெங்கடேஷ் ஐயரோட இது வந்து கீழே போச்சுன்னா அதுவுமே கொஞ்சம் சரியா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ இவங்க பவுலிங் வந்து கண்டிப்பா கம்மியா தான் ஆகும். என்னன்னா ஒரு டீம் T20 டீம் 12 ஓவர் வந்து நல்ல பவுலர்ஸ் ஒரு 3 பவுலர் நல்லா போட்டாங்க அப்படின்னா 12 ஓவர் அப்படிங்கிறது வந்து அபவ் ஆவரேஜ் ஓகே தேறிடும் அப்படின்னு சொல்லலாம். 16 ஓவர் அந்த மாதிரி போடுற மாதிரி நல்ல பவுலர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வெரி குட். அது வந்து கொஞ்சம் எலைட் டீம் ஆயிரும். RCB அந்த கேட்டகரியில தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து அந்த 12 ஓவருக்கு ரெலகேட் ஆயிருக்கு விதவுட் ஹேசல்வுட். அஸ்யூமிங் விதவுட் ஹேசல்வுட். ஸோ அப்படிங்கிறப்ப வந்து சுயேஷ் சர்மா இஸ் அண்டர் ரேட்டட். டிஃபென்சிவா நல்லா போடுவார், பெருசா டேர்ன் ஆகாது, நிறைய விக்கெட் எடுக்க மாட்டாரு. பட் ஹி ஹாஸ் இஸ் லிமிடேஷன்ஸ். பட் ஹி நோஸ் ஹவு டு பவுல் வித் இட். அந்த வெனியூல அவர் நல்லா போட கத்துட்டு வர்றாரு. அண்ட் டியூலையும் நல்லா போடுவார். வித் த டியூ இஸ் கேப்பபிள் ஆஃப் பவுலிங் வெரி வெல் வித் த டியூ. அந்த ஒரு ரிஸ்பின்னர் அந்த ஒரு கண்ட்ரோலோட டியூ இருந்தாலும் போடுவார். ஸோ சுயா சர்மா, குருணல் பாண்டியாவும் ஒரு டிஃபென்சிவா போடுவார், அடி வாங்குவார் சில நாள். பட் அவர் வந்து ஒரு டீசென்ட் இனஃப் டிஃபென்சிவ் பவுலர் தான். புவனேஸ்வர் குமார் ஸ்டில் அவர் வந்து பிலோ பார்ன்னு சொல்ல முடியாது, பார் IPL லெவலுக்கு வந்து ஸ்டில் ஆன் பார். ஸோ இந்த 3 பேர் தான் வந்து அந்த அந்த டீசென்ட் இனஃப் அந்த 12 ஓவர் கொண்டு வர முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிச்சம் 8 ஓவருக்கு வந்து மங்கேஷ் யாதவ் அப்படின்னு மாதிரி ஒருத்தரோ, ரசிக் சலாமோ இவங்களாம் they have to step in. அண்ட் ஹேசல்வுட் ஆடினார்னா இந்த பிரச்சனையே கிடையாது. ஹேசல்வுட் இல்லை அப்படின்னா அந்த ஸ்பாட்டுக்கு வர்ற டஃபியோ துஷாராவோ they have to step in. அந்த 8 ஓவர் தான் வந்து that will determine the air. இது ஏன்னா ரன்னு கோலி அடிச்சிருவாரு. இவங்க சால்ட்டோ பெத்தலோ யாராவது அது ஒரு இது கிடையாது. படிக்கல்ல அடிச்சிருவாருன்னு வச்சுக்கலாம். ஜிதேஷ் பட்டிதாரி எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்துருவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. இந்த 8 ஓவர்ஸ் how they are going to manage, எப்படி ஓவர் கொடுக்குறாங்க, எப்படி ஃபீல்ட் செட் பண்றாங்க, எப்படி கொண்டு போறாங்கன்றது will determine their fortunes largely. அவங்க வந்து அதிகமா ஜெயிச்சது வந்து அவே மேட்சஸ். ஹோம் மேட்சஸ் வந்து அவங்க எப்பயுமே வந்து சின்னசாமி வந்து அந்த அளவுக்கு சாமி குட்டுற மாதிரி தான் கனெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க. ஆனா இந்த தடவை 5 மேட்ச் தான் சின்னசாமியில ஆடுறாங்க, மீதி 2 மேட்ச் ராய்ப்பூர்ல ஆடுறாங்க. அது இன்னும் கொஞ்சம் பெரிய கிரவுண்டு. அது மேபி அவங்க ஸ்பின்னர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் ஆகலாம். அந்த அளவுக்கு ரன்ஸ் டிஃபெண்ட் பண்ண, ரன்ஸ் போனாலும் டிஃபெண்ட் பண்ண முடியுமா தெரியல. அது ஒரு ஃபேக்டர் இருக்கு. மற்றபடி ஆனா அவங்க அதிகமா போன தடவை ஜெயிச்சது வந்து அவே மேட்சஸ் தான். அதுலதான் அவங்க வந்து
நிறைய அவே மேட்சஸ் விளையாடுனாங்க. எடுத்தோடனே இந்த கிரவுண்ட்ல ஜெயிச்சது இல்ல, அந்த கிரவுண்ட்ல ஜெயிச்சது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா கிரவுண்ட்லயும் ஜெயிச்சு வந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இன்க்ளூடிங் சேப்பாக். நிறைய கொஸ்டின் வந்து கேக்குறது வந்து இப்ப படிக்கலாம் வெங்கடேஷ் ஐயரான்ற ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி வந்து டிம் டேவிடா பெத்தலான்னு கூட கேக்குறாங்க. பெத்தல் டு இன்க்ளூட் இது அந்த ஸ்பாட்டுக்கு டிம் டேவிட் தான் கரெக்ட் வெற்றி. அவங்க வந்து அந்த நம்பர் 5 நம்பர் 6க்கு டிம் டேவிட் இஸ் மோர் சூட்டட். இவங்க பெத்தல் ஆடணும்னா சால்ட் டிராப் பண்ணிட்டு பெத்தல் ஆடுறதா அவங்க டீம் காம்பினேஷனுக்கு நல்லது. ஏன்னா ஸ்பின் பட்டிதரோட என்ட்ரி பாயிண்ட் இஸ் டைரக்ட்லி வித் த ஸ்பின். அவங்க அப்படியே அதை ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. அது டைட் அப் வித் ஸ்பின் அப்படிங்கிறப்போ இவங்க வந்து பெத்தல் இஸ் ஆல்சோ நாட் பேட் பிளேயர் ஆஃப் ஸ்பின். அன்னைக்கு வெளுத்து விட்டார் வருண் சக்கரவர்த்தி எல்லாம். அதனால இவங்க வந்து ரொம்ப கீழேயும் தள்ள முடியாது பெத்தல. he has to play in the top 3. அவங்க படிக்கல் வெங்கடேஷ் 2 பேர் துண்டு போட்டிருக்கனால has to play plays in place of salt தான் நான் நினைக்கிறேன். otherwise it will disturb their natural arc batting combination. இல்லனா ஒன்னு பண்ணலாம். இவ்வளவு காசு கொடுத்தாலும் சரி பரவாயில்ல, வெங்கடேஷ் ஐயர் படிக்கல் 2 பேரையும் டிராப் பண்ணிட்டு விளையாடலாம். அது பண்ண மாட்டாங்கடா. அன்லைக்லி நம்ம டிஸ்கஷனுக்கு ஓகே பட் பண்ண மாட்டாங்க. ஷெப்பர்ட் இல்ல. சோ சால்ட், பெத்தல், ஜிதேஷ் சர்மா, டிம் டேவிட், பட்டிடார் 4, 5 டேவிட், 6 ஜிதேஷ், 7 குருணல் பண்ற 8ல வந்து ஐ மீன் அவர் அண்டர் 19ல தான் விளையாடி இருக்காரு. பட் அவர் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாரு. கனிஷ் சௌஹான் எடுத்தோடனே நான் நினைச்சேன் சரி அவர் விளையாடுறது கஷ்டம் அப்படின்னு நினைச்சேன். பட் அந்த இதுக்கு கொஞ்சம் ஆஃப் ஸ்பின்னர் பிளஸ் கொஞ்சம் நல்லாவே பினிஷ் பண்ணாரு. நம்பர் 8ல அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த மாதிரி போலாம். மும்பை இந்தியன்ஸ் தான் பண்ணிருப்பாங்களா ஃபர்ஸ்ட் மேட்ச் புதுசா இருக்க சான்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு. நான் ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் எடுத்தோன்னே விஹான் மல்ஹோத்ரா ரொம்ப நல்லா விளையாடுவாரு. அவர் ஆல்மோஸ்ட் லைக் கார்பன் காஃபி ஆஃப் சுப்மன் கில். பட் ஆனா அவருக்கு இன்னும் அந்த எக்ஸ்ப்ளோசிவ்னஸ் இல்ல. அவரையும் சும்மா எடுத்திருக்காங்கன்னு பார்த்தேன். பட் மேட்சஸ் பார்க்கும்போது அண்டர் 19 பார்க்கும்போது அந்த ஸ்கில் செட் வைஸ் சொல்றேன் நல்லாவே போட்டாரு. ஆஃப் ஸ்பின்ன கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்டிவா போட்டாரு. டெத் ஓவர்ஸ்லயும் 40th ஓவர் அந்த மாதிரிலாம் போட்டாரு. கடைசியா கொஞ்சம் அக்ரெசிவா விளையாடினாரு. ஸோ அதனால மேபி அவங்க எதாவது பார்த்தாங்கன்னா நெட்ஸ்ல ஏதாச்சும் ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா ப்ராக்டிஸ் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு அப்படி போனோம்னா பெத்தலையும் அகாமடேட் பண்ணும். ஷெப்பர்ட் வரலன்னா சொல்றேன். ஷெப்பர்ட் வரலன்னா பெத்தல் அகாமடேட் பண்ணிடுவாங்கடா. ஸ்ட்ரைட்டாவே பெத்தல் அகாமடேட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான், வேற எந்த சேஞ்சும் பண்ண மாட்டாங்க. படிக்கலாம் உட்கார வைக்க மாட்டாங்க, அப்படியே ஆடிடுவாங்க. ஆனா வந்து பெத்தலையும் அகாமடேட் பண்ணிட்டு படிக்கலையும் வெங்கடேஷ் ஐயர் எல்லாரும் அகாமடேட் பண்ணா பட்டிதர் 5 தள்ளிடுவாங்க. அப்படிதான் பண்ணுவாங்க. பண்ணா தெரியல எனக்கு. போன வருஷம் ஆக்சுவலா ஷெப்பர்ட் வந்து வாஸ் நாட் ஈவன் இன் தி பிளான். ஞாபகம் இருக்கா? அவர் வந்து சிஎஸ்கே மேட்ச் தான் வந்து அடியே போட்டு விட்டாரு. லிவிங்ஸ்டன் பிளான்ல இருந்தாருல, அது லிவிங்ஸ்டனா ஷெப்பர்டா இருந்துச்சு. லிவிங்ஸ்டன் பொறுமையா விளையாடுறாரு, ஷெப்பர்ட் வந்தாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ஊருக்கு போனாங்க, திரும்ப லிவிங்ஸ்டன் வந்தாரு. அது வேற சொல்றேன். பட் அந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றப்ப அது ஒருவேளை இப்போ பெத்தல் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிட்டாரு, ஷெப்பர்ட் வந்து பேலன்ஸ்னா அதுக்கப்புறம் தட் வில் பி a bigger headache for them. அது எப்படி கொண்டு பேலன்ஸ் கொண்டு வரது? ஷெப்பர்ட் இனிஷியலா இல்லனா ஸ்ட்ரைட்டாவே பெத்தல் will start வெற்றி. அது டவுட்டே வேணாம். பேலன்ஸ் போனாலும் பரவாயில்லை, அப்படி தான் ஆடுவாங்க. இல்ல பெத்தல் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு ஷெப்பர்ட் திருப்பி வந்துட்டாருன்னா எப்படி அவங்க யார் அதிகமா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்களோ அவங்க ஒருத்தர் டிராப் பண்ணிடுவாங்க. ஃபால்ட் தூக்குங்க. சரி அடிக்க மாட்டாரே அசியூம் பண்ணிட்டியாரா? அவர் அடிச்சிருந்தாருன்னா அவரு யார் அடிக்கிறாங்களோ அவங்கதான். ஷெப்பர்ட் இல்ல பெத்தல் விளையாடுறாங்க. எந்த பொசிஷன் விளையாடுவார் பெத்தல்? எடுத்தோடனே ஃபர்ஸ்ட் மேட்ச் அதான்டா கோலி சால்ட் படிக்கல் வெல்கம் 1 டவுன், பெத்தல் வெல்கம் 2 டவுன்ரா. ரொம்ப விக்கெட் போயிருச்சு இல்ல ரொம்ப ஸ்பின்னா பட்டிதர் வெல்கம் 2 டவுன், அவ்வளவுதான். இல்லாட்டி பெத்தல் வில் பி ஸ்லாட்டட் இன் அட் நம்பர் 4. இங்கிலாந்துக்கு எப்படி ஸ்லாட்டட் இன் நம்பர் 4ஓ அதே நம்பர் 4 பட்டிதர் வில் பி ஸ்லாட்டட் அட் நம்பர் 5. அப்படிதான் டீம் ஷீட்ல இருக்கும். படிக்கல் வந்து கோலியோட லைக் ரொம்ப நல்லா செட் ஆச்சு போன தடவை. அந்த தடவை திருப்பி பண்ணுவாங்கன்னு தெரியல. ரன்னிங் பிஹைண்ட் பிட்வீன் தி விக்கெட்ஸ் எல்லாம் நல்லா பண்ண கொடுத்தாரு. ஸோ கோலி வாஸ் ஏபிள் டு கொஞ்சம் ஸ்லோவா ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் ஆங்கர் பண்ணி ஆக்சலரேட் பண்ண முடிச்சு. படிக்கல் கேவ் ஹிம் தட் ஆப்ஷன். அவர் கூட ஓடுறதுக்கு ஒரு நல்ல ஆள் இருந்தார். அந்த மாதிரி வந்து தட்ஸ் வாட் ஹி லுக் அட் இன் a player. ஸோ அதனால அந்த பொசிஷன் மாற்ற மாட்டாங்க. கோலி கம்ஃபர்டபுளா இருக்கான்றதுனால தே வாண்ட் சேஞ்ச் 1 டவுன். ஒரு இது ஓப்பனிங் நீ சொன்ன மாதிரி சால்ட் இல்லாட்டி 2 டவுன் தான் வருவாரு. நீ சொல்ற மாதிரி பெத்தல் விளையாடுனா ஷெப்பர்ட் கூட விளையாடுனா பவுலிங் ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியா இல்ல? இல்ல எப்படி ஏன்னா க்ரூனல் புவனேஸ்வர் ஏசுருட் வருவார்னு அசியூம் பண்ணு. இல்ல டஃபின்னு வச்சுக்கோ. டஃபி புவனேஸ்வர் க்ரூனல் மங்கேஷ் 4. இது சுயாஷ் சர்மா 5 தான் இருக்கு. சுயாஷ் சர்மா 5 கரெக்டா இருக்கு. பெத்தல் ஒரு ஆப்ஷனா வச்சு போனோம். பெத்தல் வச்சு போறது ரொம்ப பவுலிங் ஆப்ஷன் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பெத்தல் டைரக்டா விளையாடணும். ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு சில மேட்ச்ல போட்டாரு. பட் 1 or 2 ஓவர்ஸ் தான் போட்டாரு. அந்த மாதிரி ஒரு 2 ஓவர் இவங்க எங்கேயாவது கரெக்டா 5 பேர் வச்சும் போட்டிருக்காங்க. அவர் போடாமலும் போட்டிருக்காங்க. போன சீசன் போட்டிருக்காங்க. பவுலிங் ஷார்ட்டா தான் இருக்கும். அதை இது பண்ணிட்டு தான் போகணும் கரெக்டா.
அவங்க ஆர்சிபி வந்து தே ஹேவ் வெல் பிளான் டீம். போனது நல்லா ஆப்ஷன் போனாங்க, பிளான் பண்ணாங்க, எக்ஸிக்யூட் பண்ணாங்க. அதே மாதிரி பேக்கப் இப்போதைக்கு பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ தேல் ஹேவ் எவ்ரி திங் இன் பிளான். அதுவும் ரொம்ப டேட்டா ட்ரிவன் வேற அவங்க. ஸோ தேல் நோ ஹவு டு ஒர்க் இட் அவுட். அவங்க மோஸ்ட் லைக்லி இதே டீமோட தான் போவாங்க. ஏதாவது சேஞ்ச் பண்ணுவாங்கன்னு தெரியல. பாப்போம் என்ன டாக்டிக்கலி பண்றாங்க. இவங்க அதேதான் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரும் லெக் ஸ்பின்னரும் வச்சிருக்காங்கன்னா எல்லாரும் லெஃப்ட் ஹேண்ட் அனுப்பிச்சு அடியே போட பார்ப்பாங்க. இந்த குருணல் பாண்டியா ஒரு ஒளிச்சு வைக்க முடியாது. இப்ப 5 bowler தான் இருக்காங்க. குருணல் பாண்டியா ஒளிச்சு வைக்க முடியாது. அப்புறம் சுயா சர்மாவை ஒளிச்சு வைக்க முடியாது. அப்புறம் பத்தில் இல்லைன்னா 6வது பவுலரும் லெஃப்ட் ஆர்ம் பவுலர் தான். ஸோ அது கஷ்டமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாப்போம். டாக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸ்ட்ராட்டஜிக்கலா அது ஹேவ் டு ஓவர் கம் தட். அதையும் அவங்க எப்படி பண்றாங்கன்னு பார்ப்போம். சரி, குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களா? நான் வந்து நம்பர் 5 சொல்லுவேன். டாப் 5 கொடுத்தீங்களா, 5வது டீம். டீம் வந்து நான் குவாலிஃபை ஆயிருவாங்க தான் நினைக்கிறேன். ஏன்னா கடைசி 5 சீசன் 4 சீசன் ஆயிருக்காங்க. தே ஹேவ் அ வெரி குட் இது இன் ஃப்ளவர், தினேஷ் கார்த்திக். தே ஆர் வெரி ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். இப்போ கப்பு ஜெயிச்சுட்டு வராங்க. அப்படிங்கிறப்ப ஒரு ஹேசல்வுட் இருந்தா ஷுவரா குவாலிஃபை ஆவாங்க. அப்படி இல்லாட்டியும் தேர் ஸ்ட்ரகிள் அண்ட் சம்ஹவ் தே வில் குவாலிஃபை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்து அதான் எலைட் T20 டீமுக்கு என்ன தேவையோ ஒரு சாலிட் ஆங்கர், ஒரு ரன் மெஷின், ஒரு அல்ட்ரா அக்ரெசிவ் ஓப்பனர், ஒரு லெஃப்ட் ஹேண்டர் டாப் 3, ஒரு ஸ்பின் பேஷர், ஒரு கீப்பர் பேட்டர், ஒரு பயங்கரமான ஃபினிஷர் டிம் டேவிட், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் ஆல்ரவுண்டர் ஷெப்பர்டு, இன்னொரு டிஃபென்சிவ் ஆல்ரவுண்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் க்ரூனல், பவர் பிளே எக்ஸ்பர்ட் பவர் பிளே பவுலர் புவனேஸ்வர் குமார், ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் T20 பவுலர்ஸ் இன் ஹேசல்வுட், ஒரு லெஃப்ட் ஆர்ம் டொமஸ்டிக் சீமர் மங்கேஷ் யாதவ். அப்படிங்கிறப்ப T20க்கான எல்லா லட்சணங்களும் என்னென்ன ஜாதகங்களும் என்னென்ன இருக்கோ எல்லாமே அவங்ககிட்ட இருக்கு. பாஸ் 5ல 4 குவாலிஃபை இருக்க ஒரு டீமும் சாம்பியன் டீம். ஐ திங்க் தே வில் குவாலிஃபை. அது பேசிக்கலி ஹேசல்வுட் இல்லைன்னா பவுலிங் ஸ்ட்ரகிள் பண்ணும் பிக் டைம். ஹேசல்வுட் இருந்தா கண்டிப்பா குவாலிஃபை ஆக சான்ஸ் உண்டு. பட் அதுவும் அவர் ஃபுல்லா விளையாடணும். இல்லைன்னா பவுலிங் வந்து நான் புதுசா போன தடவை இருந்ததுல 2 பேர் இல்ல, யாஷ் தயால், ஹேசல்வுட் இல்ல அப்படின்னும் போது தே வில் ஸ்ட்ரகிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னதான் பேட்டிங் வந்து ஓகே, பட் பவுலிங் வைஸ் வந்து தே வில் ஸ்ட்ரகிள் இப்ப ஹேசல்வுட். ஹேசல்வுட் அவைலபிலிட்டி கூட ஐ திங்க் தே ஜஸ்ட் கீப்பிங் இட் அண்டர் தி ராப்ஸ். இப்போதைக்கு ஏதோ எக்ஸ்போஸ் பண்ண வேணாம் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பட் இவென்ச்சுவலி தெரிஞ்சு பார்ப்போம். அவர் ஃபிளைட் பிடிச்சாருன்னா போட்டுருவாங்க. உடனே ஃபிளைட் பிடிச்சிட்டாருன்னு சொல்லி எந்த ஃபிளைட்ல இறக்குறாரு, எந்த சீட்ல உட்காந்துருக்கான்னு சொல்லிடுவாங்க. ஸோ பாப்பா என்ன ஆகுதுன்னு. இதான் ஆர்சிபியோடைய அனாலிசிஸ். நீங்க சொல்லுங்க வியூவர்ஸ், என்ன உங்க பிளேயிங் 11 யார் இந்த வாட்டி MVP இருப்பாங்க, அதே மாதிரி விக்கெட் டேக்கர் யாரெல்லாம் இருப்பாங்க, இந்த மாதிரி 5 bowler வச்சுட்டு போறது கரெக்டா இல்ல மட்டும் சொல்ற மாதிரி அந்த ஒரு ஆல்ரவுண்டர் ப்ராமிசிங் ஆல்ரவுண்டர் அவர் ஆடணுமா, எல்லாத்தையும் நீங்க சொல்லுங்க. பாப்போம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. வேற ஏதாவது இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி we can close. We have down to the last 3 home stretch, so we'll be back with the last 2 teams. We'll sign off with this Yorate squad. Bye.